ஒரு வெங்காயத்தால் பாஜக 12 எம்பிக்களை இழந்தது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. இந்த சம்பவம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்திருக்கிறது. தென்னிந்தியா அல்லது வட இந்தியா எந்த இடமாக இருந்தாலும் அவர்களின் உணவில் முதன்மையாக இருப்பது வெங்காயம். இதை யாரும் மறுக்க முடியாது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நர்தூர்பார் தொடங்கி சோலாப்பூர் வரை மொத்தமாக 13 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த பகுதிகளில் தான் இந்தியாவிலேயே வெங்காய உற்பத்தி அதிகமாக நடக்கிறது. உள்ளூருக்கு மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கும் இங்கிருந்துதான் வெங்காய ஏற்றுமதி என்பது நடந்து வந்தது. கிட்டத்தட்ட 50,000 குடும்பங்களுக்கு மேல் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த வெங்காய உற்பத்தியை நம்பிதான் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். இதில் பெரும்பாலும் மராத்தி பேசக்கூடிய மராத்திகள் தான் அதிகம். இந்த 13 தொகுதிகளை ஆனியன் பெல்ட் என்றும் அழைக்கும் வழக்கம் இருக்கிறது. முதலில் இந்த 13 தொகுதிகளை பார்க்கலாம். நந்தூர்பார், துலே, திந்தோரி, நாசிக், ஷீரடி, அகமத் நகர், பீட், உஸ்மான்பாத், லதூர், சோலாப்பூர், பாராமதி, சிரூர், மாவல் உள்ளிட்ட 13 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெங்காய உற்பத்தி செய்யும் விவசாயிகள் தான் அதிகம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் பாஜக கூட்டணி வென்றது. ஆனால் தற்போது கதை அப்படியே மாறியுள்ளது. அங்கு என்னதான் நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள மகாராஷ்டிரா விவசாய சங்க நிர்வாகிகளிடம் நேரடியாக உடுக்கை டீம் பேசியது. அவர்கள் சொன்னது கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்தது. கடந்த ஆண்டு 2023 டிசம்பர் 8ஆம் தேதி மத்திய நிதி அமைச்சகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. அதில் உள்நாட்டு சந்தையில் வெங்காயத்தின் விலை அதிகரித்துள்ளதால் வெங்காயத்தின் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதுவே முதற்கட்டமாக வெங்காய உற்பத்தி செய்யும் விவசாயிகள் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியது. காரணம், குறைந்தபட்சமாக 1 டன் வெங்காயத்தை 46,000 ரூபாய்க்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்த விவசாயி திடீரென நெருக்கடிக்கு தள்ளப்படுகிறார். வெங்காய விவசாயிகள் சேர்ந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை ஒன்றையும் வைக்கின்றனர். உள்நாட்டு பயன்பாட்டுக்கு வெங்காயத்தை கொடுக்க தயார், ஆனால் அதற்கான மானியம் அல்லது அதிகபட்ச விலையை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் அல்லது குறைந்தபட்ச விலையை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. ஆனால் மத்திய நிதி அமைச்சகத்துக்கு வெங்காய விவசாயிகளின் குரல் கேட்கவே இல்லை. அதிலும் நாசிக் பகுதியில் வெங்காய விவசாயிகள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தியும் மத்திய அரசு இதை கண்டுகொள்ளவே இல்லை என்பது குற்றச்சாட்டு. மாநிலத்திலும் மத்தியிலும் பாஜகவே ஆளும் கட்சியாக இருப்பதால் அவர்கள் மீது கடும் அதிருப்தி வெங்காய விவசாயிகளுக்கு ஏற்பட்டது. ஆனாலும் எப்படியும் நம் குறைகளை மத்திய அரசு தீர்த்து வைக்கும் என அவர்கள் நம்பினர். ஆனால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி விழுந்தது. 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பு இடியாக அப்பகுதி விவசாயிகள் மீது விழுந்தது. அதாவது வெங்காய ஏற்றுமதி மீதான தடை கால வரையறையின்றி நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இனிமேல் நம்மை நம் வாக்குகள் மட்டுமே தான் காப்பாற்றும் என்ற முடிவுக்கு அப்பகுதி விவசாயிகள் வந்தனர். தேர்தல் நாள் வந்தது. அனைவரும் சேர்ந்து பாஜகவிற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என முடிவு செய்தனர். பாஜகவுக்கு எதிராக களத்தில் நின்ற காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தங்கள் வாக்குகளை செலுத்தினர். முடிவில் ஆளும் பாஜக கூட்டணி தோற்கடிக்கப்பட்டது. ஆனியன் பெல்ட் பகுதியில் மொத்தமுள்ள 13 தொகுதிகளில் 12 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணி வெற்றி பெற்றது. பாஜக மற்றும் கூட்டணி கட்சி கடும் பின்னடைவை சந்தித்தன. வெங்காய விவசாயிகளை கண் கலங்க வைத்த பாஜக தலைமையிலான மத்திய அரசை அனைத்து விவசாயிகளும் ஒன்றிணைந்து கண் கலங்க வைத்துள்ளனர். ஒரே ஒரு தடையை நீக்கி இருந்தால் 12 தொகுதிகளை பாஜக இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. வரவிருக்கும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மத்திய பாஜக எத்தகைய நடைமுறையை பின்பற்றி நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.